நம்மளை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதிய விஷயம் எடுத்துக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு நண்பர்களே. வளர்க்கங்காட்டி அவங்க நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனவங்க நீங்கள் வந்து அவங்க டிஷ்யூ பண்ணி ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க படிக்கிற பாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இன்றைக்கி வந்து நான் என்னோடய பேர்த்டே வந்து இன்றைக்கி பேர்த்டே இல்லை, நாளைக்கு காலையில் தான் பேர்த்டே. ஓகேவா? இந்த பேப்பர் என்னடா வெத்து பேப்பர் வச்சு வெள்ளை பேப்பர் வச்சுக்கன்னு நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது நண்பர்களே. நாளைக்கு தான் நிறைவேற போகுது. ரொம்ப நாளாக நம்ம வந்து சாப்பாடு போடணும்னு நினச்சிட்டே இருந்திருப்போம். ஆல்ரெடி நான் சேனல் ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் அவார்டு கிடைச்ச பிறகு நான் எல்லா இதுக்கும் செய்வேன்னு நான் சொல்லியிருப்பேன். ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் செய்வேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவார்டு இப்போதைக்கு நம்ம வராதுன்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் சரி, நம்ம பிறந்தநாளுக்கு நம்ம சாப்பாடை போட்டுரும் அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சாப்பாடு போட போகிறேன். இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் அந்த ட்ரஸ்ட்டோட நேமு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேமராமேன் கிட்ட வாங்க. கேமராவில் தெரியுதா? இந்த பேப்பர்லேயே ஃபுல் அட்ரஸ் இருக்கும் நண்பர்களே. நாளைக்கு நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம். அப்படியே பின்னால் போங்க. ஓகே விஜய், இந்த நோட்டீஸில் வந்து ஆம்புலன்ஸ் தேவைன்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசானவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு அவங்க கேட்டுருக்காங்க நோட்டீஸ்லேயே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படியாட்டும் பாலாஜிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாலாஜினா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாட்டும் நீங்கள் அந்த உதவி பண்ணணும். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நான் டேக் பண்ணுறேன். ஓகேவா நண்பர்களே? நீங்களும் அவரோட இன்ஸ்டாகிராம் ஒரிஜினல் ஐடிக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நம்ம சாப்பாடு போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து போட போகிறோம் ஃபுல்லாகவே வயசானவங்க மட்டும் தான். ஓகேங்களா? இந்த வாட்டி வயசானவங்களுக்கு போட்டுட்டு அடுத்த வாட்டி வந்து நம்ம சின்ன பையங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நண்பர்களே. ஓகே, இந்த பிறந்தநாளை வந்து நான் இப்படி தான் செலிப்ரேஷன் மாற போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க. இதை பார்த்துட்டிங்களே, இதை பார்த்து முடிச்ச பிறகு இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். இந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் வந்து எப்படியா நீங்கள் செஞ்சுருங்க நம்பளே. ஓகேங்களா? தயவுசெய்து செய்யாமல் இருக்காதீங்க. நீங்கள் நினச்ச நேரம் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க போடுற சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாகணும். அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யறதுக்கு நம்ம மக்களாக எல்லா மக்களும் உதவி செய்யணும். ஓகேங்களா? வயசானவங்க வந்து இப்படி ஓரளவுக்கு நம்மளை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதியோர் லட்சம் எடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு நண்பர்களே. ஏன்னா நம்ம வளர்க்கங்காட்டி நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து உங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு நீங்கள் வந்து அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது நண்பர்களே. ஓகேங்களா? நான் பேசுகிறது தப்பாக ரைட்டாக நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேச தப்பே கிடையாது. ஏன்னா வயசானவங்களை வந்து தத்தளிக்கிறனால இந்த மாதிரி அங்கங்கே ஒரு முதியோர் இல்லம் உருவாகிக்கிட்டு இருக்குது. முதியோர் எல்லாமே உருவாகக்கூடாதுன்னா இந்த மக்களாக நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக பார்த்துக்காங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நான் அந்த ஆசிரமத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். மறுநாள் சந்திப்போம். வாங்க வீடியோக்குள்ள கேமராமேன் உள்ளே வந்தாச்சு. பாட்டி மாதிரிலாம் பாட்டி தாத்தாங்க. la 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 la
இன்று 27வது வருட பிறந்த நாள் கொண்டாடும் செல்வன் வி ஆகாஷ் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் நோய் நொடி இன்றி நீடூழி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அரசநகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பான ஆசிரியரை வழங்குகிறார்கள். இந்த அரசநகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்திற்கு காலை உணவு வழங்குபவர்கள் அப்பா திரு ஏ வேலாயுதம் அவர்கள், அம்மா திருமதி வி உமாதேவி அவர்கள், சகோதரன் செல்வன் வி அருள்ராஜ் அவர்கள், செல்வன் திரு வி ஜான்சன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள். இவர்கள் அனைவரின் குடும்ப நலம், உடல் நலம், கல்வி, பொருள் செல்வம், தொழில் முன்னேற்றத்திற்காக அரசநகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் எல்லாம் அல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை உணவை கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். இந்த அருமையான குடும்பத்தை முத கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை அமைக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதாக அளந்து கொடுப்பார் என்று சொல்லும் வேத வசனத்தின்படி அவர்கள் நல்ல சுக பல ஆரோக்கியத்தோடு காண கிருபை செய்யும். உம்முடைய பாதுகாப்பின் தரம் இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. அன்பின் தகப்பனே, இந்த உணவை தந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க. அச்சஸ்த சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இந்த வேளையில் இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி. ஆமென். கேக் கொடுத்தாரு அவங்க ஐயால கேக் தம்பி கண்ணன கையில பிடிச்சிடலாம். கால் வண்டிக்கு வண்டி ஓட்டி வர அலெக்ஸ் இந்த பக்கம் கொஞ்சம் தம்பி கவர் ஆகுறீங்க எடு லைட்டை இங்கே பாருங்க அப்படி மேற்படி கட்டினது மக்களால் கைவிடப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அதாவது பிள்ளைகளால்
எல்லாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, மரபு சோறு போடலை, மகன் அடிக்கான் மீதிக்கான் இப்படி வந்த போஸ்டிங் எல்லாம் ஃபாதர்ஸ் மூலமாக எங்களுக்கு வந்திருக்காங்க. 11 வருஷமாக இந்த ஹோமம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நாள் கூட ரேஷன் அரிசி கிடையாது. யார் என்ன உதவி பண்ணாலும் எல்லாமே மக்களோட உதவி, கடவுளுடைய ஒரு சித்தம். இதில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட ரேஷன் அரிசி கிடையாது. இட்லிக்கு கூட நாங்கள் நல்ல அரிசி வாங்கி ஒவ்வொருத்தர் செய்கிற உதவிகள் அப்போ ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு அப்படி அரிசிகள் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி இட்லி அரிசியாகவே வாங்கி கொடுப்பாங்க. அதில் தான் போட்டு எல்லாமே நல்ல சாப்பாடு நல்லது. அவங்க வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு சாப்பாடுகளை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உண்டான சாப்பாடுகள் இங்கே அவங்களுக்கு நல்ல திருப்தியோடு இருக்கு. இந்த பாட்டியெல்லாம் 10 வருஷம் நீ பிறந்த நாள் நான் பேசுகிறேன். இருக்காங்க, எங்களோட பயணம் பண்ணியிருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே வரவங்க வந்து யாருமே வந்து வீட்டுக்கு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. வந்தாலும் கூட நான் வரல அப்படின்னு சொல்லி. அதில் 2ஆவதாக உட்காந்துருக்க பேரன் வெளிநாட்டில் வக்கீலுக்கு படிக்கிறார். அன்றைக்கி போன வாரம் வந்து கூப்பிடுறான். அவர் சொல்லிட்டாரு, இல்லை ஐயா நான் இங்கே நல்லா இருக்கேன், நான் இங்கே இருந்துக்கிறேன். அவருக்கு ஒய்ஃப் இருக்கா, இப்படி இருக்காங்க. நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ண ஆள் தான், உப்பளத்தில் வேலை பார்த்த ஆள் தான். நல்ல இங்கே வரும்போது கொஞ்சம் ஆடி வந்தார். இப்போ நல்லா ஸ்டடி ஆகிட்டார். அவ்வளோ செடி வைக்கிறது கொள்வது எல்லா தோட்ட வேலைகளும் அவர் தான் பார்ப்பார். பாத்தி போட்டு அதுகளுக்கு விதைகளை ஊனி பூசணிக்காய், தடியங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்ட்டு நிறைய அந்த விவசாயத்தில் கொஞ்சம் பார்த்துப்பாரு. வந்து நல்லா இருக்காரு. அதனால அன்றைக்கி பேரை வந்து கூப்பிட்றான், வீட்டுக்கு பார்த்தாத்தா நம்ம வீட்டுக்கு போயிடுவோங்கிறான். இல்லைப்பா நான் வரல, நீ என்னை இங்கே வந்து பார்த்துட்டு போகும். அவரும் ஒரு பாஸ்டர் மூலமாக தான் வந்திருக்காரு. முதல்ல இருக்கிறவர் எம்எஸ்சி பிஎட் வாத்தியார். அவருக்கு விஜயவாடாவில் வேலை பார்த்து டீச்சராக இருந்து ரிசர்ச் வரைக்கும் போய் அவருக்கு ஒய்ஃப் இருக்கா, அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 3 பிள்ளை, 2 ஆம்பளை பையனும் ஒரு பொண்ணு. 2 பையனுக்கும் கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கும் 10-40 வயசு ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் மன அழுத்தம், அந்த மைண்ட் அப்செட்டில் இருந்தார். டேப்லெட் போட்டுருக்காரு. நல்லா இருக்காரு. வரும்போது கொஞ்சம் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். வீட்டுக்கு போகணுங்கிற வார்த்தையை தவிர அடுத்த வார்த்தை அவர் பேச மாட்டார். 10 வார்த்தை நம்ம பேசினா ஒரு வார்த்தை என்னை வீட்டுக்கு அனுப்புங்க. அப்போ சார் நான் உங்களை கூட்டிகிட்டு வரல, உங்கள் மகன் முன்னு விட்டுருக்கான், உங்கள் மகன் வந்து கையெழுத்து போட்டு கூட்டி போக சொல்லுங்க. ஆனாலும் அவர் இப்போ அவர்கிட்ட பேசி பாருங்க, அவர் எப்படி பேசுகிறாருன்னு தெரியும். ஏன்னா அந்த வீடு என் பெரிய பிள்ளை வீடுங்க. அப்படி தான் குடும்பவரை கொண்டு விடுறதோட ஆச்சு. எல்லா பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனாலும் கடைசி வரைக்கும் வந்து விமர்சனம் வரைக்கும் யாரும் வந்து அதுக்கு உதவி யாரும் செய்யறது விடுறதோட வந்து மறைச்சு அவங்க ஒரு 100% அவங்க இருக்காங்கன்னு வந்து பார்த்து கூட அவங்க அதனால இப்போ வந்த நான் நினைச்சுக்கிறேன் அவங்களோட மாசம் என்ன வாங்கிட்டு. ஏன்னா அவங்க இருக்காங்கன்ற ஒரு 100 ரூபா பெரிய காரியம் கிடையாது. வாங்கிட்டு ஆனால் அந்த 100 ரூபா செலவாக அப்படிக்காக அவங்களுக்கு அந்த எண்ணத்திலேயாவது அந்த மக்கள் இங்கே இருக்காங்கங்கிறது எண்ணம் தோணும். நிறைய பேருக்கு விட்டுட்டு அவங்க வாட்ட இருக்காங்க. அது என்ன மனசாட்சி இல்லாத தனம், நாளைக்கு நம்மளுக்கும் இந்த கதி தானும் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா அவங்க வருத்தப்படுற அளவுக்கு இங்கே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்னன்னு யோசிச்சாதான் வருத்தம் வரும். அந்த இதில் கழுத்து விட்டா சாப்பாடு காலையில் 7 மணிக்கு காஃபி கிடச்சிடும், 9 மணிக்கு சாப்பாடு கிடச்சிடும், திரும்ப மத்தியானம் 1 மணிக்கு 1:30க்குள்ள சாப்பாடு கிடச்சிடும், திரும்ப சாயந்தரம் ஸ்நாக்ஸோட ஒரு காஃபி கிடச்சிடும், 8 மணிக்கு திரும்ப சாப்பாடு கிடச்சிடும். அப்போ அடுத்த வேலைக்கு யோசிக்க என்ன இருக்குது? வாடகை கொடுக்க போகிறாங்களா, இல்லை உப்பு புளி வாங்க போகிறாங்களா, இல்லை கரண்ட் பில் கட்ட போகிறாங்களா? என்ன கவலை? ஒரு கவலை கிடையாது. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த டென்ஷன்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம். அதனால் உங்களோட பிரார்த்தனைகள் இருந்தால் முடிச்சுட்டு வாங்க, உள்ள போகிறோம். நாம் செய்யக்கூடாது, நல்ல மாதிரி வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களும் வாழ்ந்து கட்ட மக்கள் தான். யாரும் வந்து ரோட்டில் கடந்த எவ்வளோ கிடையாது. எல்லாம் வாழ்ந்து கட்ட மக்கள். பிள்ளைகள் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. புருஷன் வந்த மாதிரி அப்படித்தான் இருக்காங்க. ஒரு புருஷனும் கொண்டாடியுமே இருக்காங்க. தான் எல்லாம் ஆனால் அழுத்தல் உள்ள ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா அது நம்ம இவ்வளோ வளர்த்தோம், பாட்டு பாடினோம், வச்சோம், நம்மளை பாட்டலையேங்கிற அந்த அதுவே மனவியாதி. சாருக்கு வந்து இங்கே வந்து இந்த பில்டிங் இப்போ 11 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. இங்கே வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 6 மாதத்தில் நேஷ்னல் அவார்டு சாருக்கு வந்து ஓனருக்கு 4 நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு.
அதில் ஒன்று டாக்டர் பட்டம், சமூக சேவை பண்ணுறதுக்காக டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எங்கள் கூடயே 24 மணி நேரம் இருக்காங்க. எங்கள் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்குவாங்க. லேசாக தலைவலி, லேசாக காலில் ரத்தம் வந்துட்டுனா கூட உடனே ஆட்டோ அல்லது கார் சொந்த கார் வச்சுருக்காங்க, காரில் கூப்பிட்டு போய் எல்லாமே பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்காங்க. ஆகவே அவங்க பிறந்து வளர்ந்து வந்திருக்காங்க மாதிரி எங்களுக்கு. எனக்கு நான் ஆராய்ச்சி வேறு பண்ணியிருக்கேன் எம்எஸ்சி முடிச்சுட்டு. அதனால் இது ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணும்போது இது நம்பர் 1 இந்த தூத்துக்குடியில் வரக்கூடியது. தூத்துக்குடியில் நம்பர் 1னா இது இந்தியாவிலேயே நம்பர் 1 தான் இருக்க முடியும். உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடி வந்து இவ்வளோ ஃபேமஸானது. அதில் இறைவனை தென்னாடுடைய சிவனை போட்டுன்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் வந்து குழந்தைய நல்லா பழத்தி யோசிக்கணும். நம்ம இருக்கிறேன் கொடுத்தீங்க வல்லமே குடும்பம் சொல்லுங்க. பயிர்களில் பத்தது 1 வளர்த்தது 5 லட்சக்கணக்கில் உடனே உழைச்சி பணத்துக்கு முத்து படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பணத்துக்கு அடிமை இல்லை. பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது. பையன் வீட்டுக்காரி நூல் கட்டி தப்ப பிறந்தோம் பிடிச்சி தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. மனைவி பிள்ளைகள் எதுவுமே கிடையாது. எல்லோரும் அங்கே இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி தான் அந்த ட்ரஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ட்ரஸ்ட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதி தரேன். நீங்கள் வந்து தயவுசெய்து செஞ்சுருங்க, சரிங்களா? நம்ம வந்து இஷ்டப்பட்ட சாப்பாடை நம்ம நினச்சினாலும் சாப்பிட்டு வரோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன், ஃபுல்லாகவே காட்டியிருப்பேன். எல்லாமே அங்கே இருக்கு. நம்ம ப்ராப்பராக வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க பக்காவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்காண்டி ஒரு அஸ்டாப் நீங்கள் ஒரு ஹார்டின் போட்டு விட்டுருங்க, ஓகேங்களா? உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டோ இல்லை காய்கறியோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், சரிங்களா? இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நம்ம சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி அவங்களே செய்ய சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு கமெண்ட். ஒரு இடத்துக்கு போகிறேன், நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் லைக்குக்காண்டிலாம் இந்த வீடியோ பண்ணல, அந்த ட்ரஸ்ட்டுக்காண்டி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்னையால் ஒரு 4-5 பேர் சாப்பாடு போட்டாங்கன்னா அது நமக்கு தானே புண்ணியம். அதனால் இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? பாய்.